அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நாளைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு சிறப்பு உரை ஒன்றை நிகழ்த்த இருப்பதாக நேற்றைய தினம் தகவல் கூட்டுத்தாபனத்தினால் அல்லது இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த தகவல் திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த விசேட உரையை தொடர்ந்து அவர் என்ன பேசப் போகின்றார் என்று முன்கூட்டியே எதிர்க்கட்சியினர் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியினர் குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறான செய்திகள் தான் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றது. எனவே வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்க போகின்றோம். நாடகத்தை அரங்கேற்ற தயாராகிறார் ஜனாதிபதி, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக ஜனாதிபதிக்கோ பாராளுமன்றத்திற்கோ கூற முடியாது. கடன் சுமையில் உள்ள நாடுகள் பட்டியலை வெளியிடும் சர்வதேச நிறுவனங்களுக்கே அதனை அறிவிக்க முடியும். தேர்தலை அடிப்படையாக கொண்டு நாடகம் ஒன்றை அரங்கேற்றுவதற்கு ஜனாதிபதி முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்தார். புதனன்று நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பு கிடைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டு விட்டதாக ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு அறிவிக்க உள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி ஜனாதிபதி இந்த அறிவித்தலை வெளியிட்டார். இந்த அறிவித்தலின் பின்னரே வேட் வரியும் அதிகரிக்கப்பட்டது. எனவே இம்முறையும் அவ்வாறு ஏதேனும் இடம்பெறுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச்சில் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டது. அவ்வாறெனில் இவ்வாண்டில் மீண்டும் எதற்காக அந்த அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து அந்த செய்தி தொடர்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக ஜனாதிபதிக்கோ பாராளுமன்றத்திற்கோ கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான தினத்தை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெறும். எனவே தற்போது அதனை அடிப்படையாக கொண்டு நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட உள்ளது. தேர்தல் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள சகல கருத்து கணிப்புகளிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றார். எனவே இதுவரையிலும் தேர்தலில் என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டிருக்கும் குழுவினரை தம் பக்கம் ஈர்ப்பதற்காகவே ஜனாதிபதி இந்த நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் என்று எஸ்.எம். மரிக்கார் இதர கட்சிகளின் தலைவர்களும் தெரிவித்து வருகின்றார்கள். ஜனாதிபதி ஒரு நாடகத்தை அரங்கேற்றப் போகின்றார் என்று கூறுகின்றார்கள். எது எப்படியோ நாளைய தினம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவானால் நாடு அபிவிருத்தி அடையும் என்று அரென் பெர்னாண்டோ தெரிவிக்கிறார். மீண்டும் ரணில் ஜனாதிபதியானால் மட்டுமே இலங்கையில் அபிவிருத்தி, பொது தேர்தல் ஒத்திவைக்கப்படும் சாத்தியம் என்கிறார் அமைச்சர் ஹரின். ஜனாதிபதி தேர்தல் எக்காரணத்துக்காகவும் காலம் தாழ்த்தப்பட மாட்டாது. ஆனால் பொது தேர்தல் ஒரு வருட காலத்திற்கு ஒத்திவைக்கப்படக்கூடும். எனினும் அதனை தற்போது ஸ்திரமாக கூற முடியாது என்று சுற்றுலாத்துறை, காணி, விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் அரென் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் செயற்பாட்டு பிரதானி என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் எனக்கு பிரயோகிக்கப்படும் அழுத்தங்களை அடிப்படையாக கொண்டே ஜனாதிபதி தேர்தல் ஒருபோதும் காலம் தாழ்த்தப்பட மாட்டாது என்பதை நான் ஸ்திரமாக கூறுகிறேன். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் களம் இறங்குவது மாத்திரமின்றி வரலாற்று வெற்றியையும் பதிவு செய்வார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போது தான் அரென் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவிக்கின்றார். இன்னும் ஒரு மாத காலத்தில் நாம் எவ்வாறு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றோம் என்பதை தெரிய வரும். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் களம் இறங்குவதோடு மாத்திரமின்றி வரலாற்று வெற்றியையும் பதிவு செய்வார். அவரது வெற்றியை உறுதி செய்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் நாம் கீழ்மட்டத்தில் இருந்து முன்னெடுத்து வருகின்றோம். ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியானால் மாத்திரமே இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடாக முடியும் என்றும் அரென் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது எதையுமே உறுதியாக கூற முடியாது. காரணம், அரென் பெர்னாண்டோ கூறுகின்றார், ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக ஜனாதிபதி ஆவார் என்று. எஸ்.எம். மரிக்கார் கூறுகின்றார், அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது சஜித் பிரேமதாச நிச்சயமாக ஜனாதிபதி ஆவார் என்று. அனுரகுமார திசாநாயக்க தரப்பினர் கூறுகின்றார்கள் அனுரகுமார திசாநாயக்க நிச்சயமாக ஜனாதிபதி ஆவார் என்று. இங்கே இன்றைய பத்திரிகையில், வீரகேசரி பத்திரிகையில்
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் விஜயதாசவை தேர்தலில் களமிறக்கி வெல்வோம் மைத்திரிபால சிறிசேன கூறுகிறார். எனவே போட்டியிடும் அனைவரும் வெற்றி பெற போகின்றார்கள் என்று அவரவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் காலம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது, பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே நாளைய தினம் சரியாக இரவு 8 மணிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டு மக்களுக்கு விசேட உரை ஒன்றை நிகழ்த்த போகிறார். என்ன சொல்ல போகிறார் என்ற வளமையான விடயங்களை தான் பேசுவார். ஆனால் மீண்டும் நீங்கள் பெட்ரோலுக்காக வரிசையில் நிற்கப் போகின்றீர்களா? மீண்டும் நீங்கள் கேஸுக்காக, சமையல் எரிவாயுக்காக வரிசையில் நிற்கப் போகின்றீர்களா? அல்லது மீண்டும் நீங்கள் பால் மாவுக்காக வரிசையில் நிற்கப் போகின்றீர்களா? இப்படி பல கேள்விகளை அவர் கேட்பார். அந்த நிலையிலிருந்து நாங்கள் மீண்டிருக்கின்றோம். இந்த நிலை தொடர வேண்டுமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சகல கட்சிகளினதும் பொது வேட்பாளராக ஜனாதிபதி களமிறங்குவார் என்பதை நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என்று கூறப்பட்டது. அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஜனாதிபதி அவ்வாறு கூறுவாரா என்று. இதை கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் ரவி கருணாநாயக்க கூறியிருந்தார். சகல கட்சிகளினதும் பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களம் இறங்குவார் என்பதை அவர் உத்தியோகபூர்வமாக நாளைய தினம் அறிவிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதுவும் அவர் குறிப்பிடுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நாளை விசேட அறிவிப்பினை வெளியிடும் ஜனாதிபதி என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாட்டின் நிதி நிலவரம், சர்வதேச கடன் வழங்குனர்களுடனான முத்தரப்பு ஒப்பந்தம், 2 ஆண்டுகள் கடந்து வந்த பாதை மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை புதன்கிழமை விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளார். நாளை இரவு 8 மணிக்கு ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர்கள் குழுவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடித்துள்ளோம். எமது உத்தியோகபூர்வ கடனாளிகள் குழு அடுத்த வாரம் கூட உள்ளது. எமக்கு கடன் வழங்கிய நாடுகளின் பிரதிநிதிகள், பாரிஸ் கிளப் மற்றும் இந்தியா ஆகிய தரப்பினரை சந்திக்க நாங்கள் தயாராக உள்ளோம். மேலும் சீனா மற்றும் சீனா எக்ஸிம் வங்கியினுடனும் கலந்துரையாட எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த வாரம் அறிவித்திருந்தார். அதன் பிறகு எங்களுக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் சீனாவின் எக்ஸிம் வங்கியினுடனும் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ளதாகவும், அதன்படி வரும் புதன்கிழமை நாளை உத்தியோகபூர்வ கடனாளிகள் குழுவை சந்திப்போம். அடுத்த வாரம் அல்லது அதற்குள் ஒரு நாடாக நாம் வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே நிதி ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங்க வாஷிங்டனில் இது குறித்து கலந்துரையாடல்களில் கடந்த வாரம் பங்கு பெற்றிருந்தார். அத்தோடு வெளிவகார செயலாளரும் பெய்ஜிங்கில் முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் நாளை சர்வதேச கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்புக்கான இணக்கப்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனை அடிப்படையாக கொண்டே ஜனாதிபதி இந்த விசேட அறிவிப்பை வெளியிட உள்ளார். எனவே ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு இந்த கடன் வழங்குனர்களுடனான பேச்சுவார்த்தையின் பிறகு, அவர்களது ஒப்புதலின் பிறகே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட இருக்கின்றது. நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டது. இனி நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை அபிவிருத்தி அடைந்து கொண்டு வரப்போகின்றது. வங்குரோத்து நிலையிலிருந்து நாங்கள் மீண்டு விட்டோம். பொருளாதாரத்தில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வரப்போகின்றோம். ஆனால் உடனடியாக வர முடியாது, படிப்படியாகத்தான் வர முடியும். எனவே இன்னும் நிறைய மாற்றங்கள் இலங்கையிலே நடக்கலாம். எவ்வளவு நாளைக்கு தான் நாங்கள் வங்குரோத்தான நாடு, எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு நாளைக்கு நாங்கள் இருக்க போகிறோம்? இப்படியே நாங்கள் சொல்லி கொண்டிருந்தால் வங்குரோத்து நிலைமைக்கு தொடர்ந்தும் நாங்கள் ஆளாகி கொண்டு தான் இருப்போம். சரி, ஆனால் ஒரு சில தரப்பினர் இருக்கின்றார்கள், இந்த நாட்டை வங்குரோத்து நிலையிலே வைத்திருக்க வேண்டும், இந்த நாட்டை கட்டி எழுப்ப இடமளிக்கக்கூடாது என்று ஒரு நிலையிலும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் யார் என்று நான் கூறி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, உங்களுக்கு அவர் யார் என்று தெரியும். சரி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்புக்கு, கல்முனைக்கு, காத்தான்குடிக்கெல்லாம் விஜயம் செய்திருந்தார். ஆனால் அவர் சென்ற சமயத்தில் ஆரம்பித்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணிலின் கவனத்தை கோரி கல்முனை நகரை வழிமறித்து பெருமளவு மக்கள் போராட்டம். கல்முனை உபப்பிரதேச செயலகம்
தரம் உயர்த்த கோரும் போராட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மேலான கவனத்தை ஈர்க்கும் வகையில் நேற்று திங்கட்கிழமை விஸ்வரூபம் பெற்றது. அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த பொது அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பெருமளவான பொதுமக்கள் கல்முனை நகரத்தின் மைய பகுதியில் பகுதிகளை முழுமையாக வழிமறித்து காலை முதல் மதியம் வரை பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தினர். ஆண்கள், பெண்கள், இளையோர், பெரியோர் என்று தமிழர் தரப்பினர் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கல்முனை நகரத்தின் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. போலீசார் விசேட கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். போராட்டத்தை ஆதரிக்கின்ற வகையில் தமிழர் கடைகள் மூடப்பட்டிருந்தன. பொது போக்குவரத்து முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது. மேலும் கல்முனையை அண்டிய பிரதேசங்களிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை குழம்பியிருந்தது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை உடனடியாக ஜனாதிபதி தரம் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோஷம் வானை பிளந்தது. ஜனாதிபதி, கிழக்கு மாகாண ஆளுநர், அரசாங்க அதிபர் ஆகியோர் நேரில் கள விஜயம் மேற்கொண்டு வருவதுடன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். ஆனால் மிக நீண்ட காலமாக கல்முனை பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன், யோகேஸ்வரன், கோடீஸ்வரன் ஆகியோர் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இது எப்படியோ உடனடியாக இது நடக்குமா என்ற கேள்வி இருக்கின்றது. காரணம் அங்கே முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களது அழுத்தமும் இருக்கின்றது. தரம் உயர்த்துவதில், அதாவது இந்த பிரதேச செயலகத்தை பிரதேச செயலகமாக தரம் உயர்த்துவதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் வானொலியிலே கடமையாற்றும் போது இது தொடர்பாக எமது ஒரு நிகழ்ச்சியிலே மேற்குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று யோகேஸ்வரன், கோடீஸ்வரன் ஆகியோரையும் நான் இது தொடர்பாக நேரடியாக அவர்களை அழைப்பிலே அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள செய்திருந்தேன். இது கடந்த 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முதல் நடந்த சம்பவத்தை நான் கூறுகின்றேன். எனவே இது தொடர்ச்சியாக ஒரு இழுபறி நிலையாகவே இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். கல்முனையிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாதையிலே அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படம் வெளியாக இருக்கின்றது. கல்முனை உபப்பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த கோரி நேற்று கல்முனை நகரில் வீதிகளை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது மாமாங்கம், காரைத்தீவு, மல்லிகைத்தீவு நிருபர்கள் இந்த புகைப்படத்தை வீரகேசரி முன்பக்கத்திலே வீரகேசரியில் பிரசுரமாகி இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்த செய்திக்கு செல்ல போகின்றோம். விஜயதாச ராஜபக்ச நீதி, அரசியலமைப்பு, மறுசீரமைப்பு, சிறைச்சாலைகள் அமைச்சர் அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். நீதித்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நீதியரசர்கள் அவர்களுடைய தீர்ப்பு முன்கூட்டியே இந்த நீதியரசர் இந்த தீர்ப்பைத்தான் சொல்வார் என்று கூறப்படும் அளவிற்கு இலங்கை நீதித்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கல்கிச பகுதியைச் சேர்ந்த ஒரு மஜிஸ்ட்ரேட்டின் வீட்டுக்கு நீர், மின்சாரம் ஆகியவை நீதிமன்றத்திற்கு செல்லும் அந்த மின்சார இணைப்புகள் மூலமாகவும் நீர் இணைப்புகள் மூலமாகவும் பெறப்பட்டிருக்கின்றது போன்ற பல விடயங்களை சுட்டிக்காட்டினார். ஆனால் அதற்கு நீதி சேவைகள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எவ்வாறு ஒரு நீதி அமைச்சர் இப்படி நீதியரசர்கள் மீதும் நீதித்துறையின் மீதும் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்த முடியும்? அவரது அரசியல் நோக்கங்கள் ஈடேறவில்லை அல்லது அவருக்கு விதிக்கப்பட்ட தடைகளை ஜீரணிக்க முடியாத காரணத்தினால்தான் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டினை சுமத்துகின்றார் என்று நீதி சேவைகள் சங்கம் தெரிவித்திருந்தது. விஜயதாச ராஜபக்ச அவர்கள் சொல்கின்றார், கட்சி ஆப்பின் பிரகாரம் நானே சுதந்திர கட்சியின் தலைவர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்புக்கமைய நானே கட்சியின் தலைவர். நீதிமன்ற தடை உத்தரவு காரணமாக தற்போது அந்த பதவியில் செயற்படுவதில்லை. அத்துடன் எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதிய இலட்சினையில் போட்டியிடும் என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பின் பிரகாரம் நானே கட்சியின் தலைவர் என்றாலும் நான் தலைவராக செயற்பட நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவு ஒன்று இருப்பதால் தற்போதைக்கு தலைவர் பதவியில் செயற்படுவதில்லை. மிக விரைவில் நீதிமன்றம் இது தொடர்பில் தெரிவித்திருக்கிறார்.
கட்சி யாப்புக்கமைய தீர்ப்பொன்றை நீதிமன்றம் தீர்ப்பொன்றை வழங்கும் என எதிர்பார்க்கின்றோம். கட்சியின் தலைமை அலுவலகத்தை கைப்பற்றி கொண்டிருப்பதால் அவர்களுக்கு யாரும் தலைவர்களாக முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1994ஆம் ஆண்டிலிருந்து 5 பொது தேர்தலுக்கு முகம் கொடுத்தது. வெவ்வேறு இலச்சினைகளிலே இவ்வாறு போட்டியிட்டது. கை சின்னம், கதிரை, வெற்றிலை, அன்னம், மொட்டு என பல சின்னங்களில் போட்டியிட்டிருக்கின்றது. ஆனால் அதன் கொள்கைகளில் இருந்தே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் பிரகாரம் எதிர்வரும் தேர்தலிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த கால சின்னம் அல்லது பொருத்தமான சின்னத்தை அறிமுகப்படுத்துவோம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர் இப்படி கூறுகிறார். ஜிதாச ராஜபக்ச சொல்கிறாரு, கட்சி யாப்பின் பிரகாரம் நானே சுதந்திர கட்சியின் தலைவர் என்று. அங்கே நிமால் சிறிபால டி சில்வா, துமிந்த திசாநாயக் ஆகியோர் சொல்கின்றார்கள், நாங்கள் தான் கட்சியின் தலைவர், நாங்கள் தான் கட்சியின் தலைமையகம் எங்கள் கையில் இருக்கின்றது, டார்லி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய கட்சியின் தலைமையகம் எங்கள் கையில் தான் இருக்கின்றது, நாங்கள் தான் கட்சியின் கட்சியை தலைமையேற்று நடத்துகின்றோம். ஞாபகம் வருகிறது எனக்கு, அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பிரம்மாண்டமான 1 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி. என்ன நடந்தது? 2 தலைவர்கள் தலைமைத்துவத்துக்காக போட்டியிட்டு பிரச்சனையில் ஈடுபட்டு, சின்னத்துக்காக பிரச்சனைப்பட்டு, ஓ பன்னீர்செல்வம் அதே போன்று எடப்பாடி பழனிசாமி இவர்கள் இருவரும் மிக மோசமான விதத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு இப்பொழுது கட்சி சின்ன பின்னமாகிவிட்டது. கடந்த தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட தமிழகத்திலே பெற முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேராமல் தனித்து போட்டியிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த நிலை ஏற்பட்டது. அதே நிலைதான் இங்கும் ஏற்பட்டிருக்கின்றது. 2 தலைவர்களுக்கான கடும் போட்டி கடைசியில் கட்சியே பிளவுபட்டு நிற்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். நிதி தரப்படுத்தல் நிறுவனங்களை புறக்கணித்து பொய்யான கருத்துக்களை பரப்பும் அரசாங்கம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு, நிதி தரப்படுத்தல் நிறுவனங்களை கூட புறக்கணித்து நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக அரசாங்கம் பொய்யான கருத்துக்களை முன்வைத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது எமது நாடு வங்குரோத்து அடைந்து இக்கட்டான கட்டத்தில் உள்ளது. வங்குரோத்து நிலை என்பது கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இருக்கும் நிலையாகும். கடனை திரும்ப செலுத்தும் முறைமை உருவாக்கப்பட்டு வந்தால் சர்வதேச தரவரிசை நிறுவனங்கள் அதை அடையாளம் காணும். அந்த வகையில் எமது நாடு கடனை செலுத்தும் முறைக்குள் இன்னும் பிரவேசிக்கவில்லை. ஆகவே நாங்கள் வங்குரோத்து நிலையில் இருக்கின்றோம். சரி, எங்களோட நாடு வங்குரோத்து நிலையில் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிக்கொள்வதில் எங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? எங்களுடைய நாடு நாங்கள் வங்குரோத்து நிலையில் இருக்கின்றோம், நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது? சரி, இப்படி இருக்கும்போது அதை குறிப்பிடும் நபர்களிடம் தான் கேட்க வேண்டும், என்ன பெருமை இருக்கின்றது என்று சொல்லி. வியாழேந்திரனுக்கு மற்றும் ஒரு அமைச்சு பதவியை ஜனாதிபதி வழங்கினார். அண்மையில் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்திருந்தார். சந்திரகாந்தன் பிள்ளையானை சந்தித்திருந்தார். அவரது கட்சியும் ஆதரவு தெரிவித்திருந்தது. அதே போன்று கொழும்புக்கு வந்த உடனே வியாழேந்திரனுக்கு ஒரு இராஜாங்க அமைச்சர் பதவியை வழங்கியிருக்கிறார். வர்த்தக மற்றும் சுற்றாடல் துறை இராஜாங்க அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். இதற்கு முன்னர் வியாழேந்திரன் வர்த்தகத்துறை இராஜாங்க அமைச்சராக மாத்திரம் பணியாற்றி வந்தார். ஜானக வக்கும்பர மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் துறை இராஜாங்க அமைச்சராக செயற்பட்டு வந்தார். இந்நிலையிலேயே நேற்றைய தினம் சுற்றாடல் இராஜாங்க அமைச்சர் பதவியும் வியாழேந்திரனுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த பதவி ஏற்கனவே நசீர் அஹமடிடம் இருந்தது. அதற்கு பிறகு நசீர் அஹமடின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமலாக்கப்பட்டது. அதற்கு பிறகு வக்கும்பரவிடம் சென்றது, ஜானக வக்கும்பரவிடம். அந்த பதவி தற்போது வியாழேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. எது எப்படியோ இந்த பதவி மட்டக்களப்புக்கு செல்ல வேண்டிய ஒரு பதவியாகத்தான் இருந்தது. எனவே மட்டக்களப்புக்கு சென்று விட்டது. சரி, மட்டக்களப்புக்கு சென்று விட்டது என்று சொன்னால் அவர் நாடு முழுவதும் சுற்றாடல் துறை அமைச்சர். ஆனால் அவர் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு வந்தவர். சரி,
எப்படி இருக்கும்போது கூட்டணிகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு கூட்டணி 29ஆம் திகதி வெள்ளவாயவில் வைத்து உருவாகிறது. புதிய கூட்டணியின் 2வது கூட்டம் 29ஆம் திகதி வெள்ளவாயவில். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி ஏற்பாடு செய்துள்ள 2வது கூட்டம் 29ஆம் திகதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு மொனராகல மாவட்டத்தில் வெள்ளவாய நகர மையத்தில் இடம்பெற உள்ளது. நாட்டுக்கு வெற்றி, ஒன்றிணைந்து பயணிப்போம் எனும் தொனிப்பொருளின் கீழ் இந்த கூட்டம் இடம்பெற உள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமாரவினால் வெள்ளவாய மக்கள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா, புதிய கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து எமது வேலை திட்டம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் பெருமளவிலான எம்பிக்கள் பங்கேற்புடன் புதிய கூட்டணி தலைமையிலான ஏனைய கட்சிகள் கூட்டணியோடு இணைகின்ற முயற்சியில் இருக்கின்றது. சரி, இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பேரணியில் நிமால் சிறிபால்டி சில்வா, மஹிந்த அமரவீர, லசந்த் அலகேவண்ண, துமிந்த திசாநாயக்க, ஜகத் புஷ்பகுமார, சுசில் பிரேமஜயந்த, நளின் பெர்னாண்டோ, அனுர பிரியதர்ஷனயாப்பா, நிமால் லன்சா, பிரியங்கர் ஜெயரத்ன ஆகிய உள்ளிட்ட புதிய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லாரும் வரப்போகிறாங்களாம். இவங்க யாரோட சேர்ந்து இருக்காங்கன்னா மைத்திரிபால சிறிசேன அல்லது விஜயதாஸ் ராஜபக்ச தரப்பினரோடு அல்ல, இவங்க சேர்ந்திருக்கிறாங்க நிமால் சிறிபால்டி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்பினரோடு சேர்ந்திருக்கிறாங்க. அவங்கள் ஜனாதிபதி வேட்பாளரை இறக்கப் போவதில்லை. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று உறுதியாக எல்லோரும் அறிவித்த பின்னர் யாருக்கு ஆதரவு வழங்குவோம் என்று நாங்கள் கண்டிப்பாக தெரிவிப்போம் என்று தெரிவித்திருக்காங்க. கேபினட் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, அங்கே மஹிந்த அமரவீர கேபினட் அமைச்சராக இருக்கிறார், அங்கே நிமால் சிறிபால்டி சில்வா கேபினட் அமைச்சராக இருக்கிறார், ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்படியான நிலையில் அவங்க ஜனாதிபதிக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு வழங்குவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இப்படி நிறைய விஷயங்கள் பேச இருக்கின்றது. உங்களுக்கு அறிய தர பத்திரிகைகளில் வந்த செய்திகள் இருக்கின்றது. எனவே ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நிதி உதவியோ இழப்பீடோ அல்லது மரண சான்றிதழோ வேண்டாம், எங்களுக்கு நீதியான விசாரணை வேண்டும். காணாமலாக்கப்பட்டோரின் ஆர்ப்பாட்டத்திலிருந்து ஒரு புகைப்படம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று மாட்டுநகரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தாய்மார் தமது பிள்ளைகளின் புகைப்படங்களை தாங்கியிருந்த போது எடுத்த புகைப்படம். அவங்களோட அந்த பதாதைகளில் இருக்கின்றது, நாங்கள் கேட்பது இழப்பீடோ மரண சான்றிதழ்களோ அல்ல, முறையான நீதி விசாரணையை கேட்கின்றோம் என்று அந்த தாய்மார்களது குரல். செவுடன் காதில் சங்கூதியது போன்றுதான். இவ்வளவு காலம் அவங்க எல்லாம் கேட்குறாங்க, ஒரு முடிவை சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் இழப்பீடு தாரோம், நாங்கள் உங்களுக்கு மரண சான்றிதழ் தாரோம், உங்களோட பிள்ளையின் பேரில் மரண சான்றிதழ் தாரோம். ஆனால் அவங்க கேட்குறது நீதியான விசாரணை. மட்டக்களப்பில் வீடற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் புதிய வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். இளைஞர் யுவதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வீடற்ற மக்களுக்காக பல புதிய வீட்டு திட்டங்களை ஆரம்பித்து வைப்பது உட்பட அவர்களின் வாழ்வாதார அபிவிருத்திக்காக பல புதிய திட்டங்களை எதிர்வரும் வருடங்களில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதேவேளை முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை 2500 ரூபாவினால் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இந்த வாரம் முதல் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். உறுதிப்படுத்தப்படாத சொத்துக்களை அரச உடைமையாக்குவதற்கு புதிய சட்டம். நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கூறுகிறார். சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்த சொத்துக்களை அரச உடைமையாக்குவதற்கு தேவையான சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின் பிரகாரம் சொத்துக்களை சம்பாதிப்பதற்கு எவ்வாறு பணம் கிடைத்தது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்தப்படாத சொத்துக்களை அரசுடைமையாக்கப்படும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். நாட்டில் முறையான வரி கொள்கை இல்லை, வரி வீதமும் அதிகம். அதனால் தற்போது பெரிய அளவிலான முதலீடுகள் நாட்டில் இடம்பெறவில்லை. உலகில் நாடொன்று முன்னேறுவதாக இருந்தால் அந்த நாட்டு அரசாங்கம் அடுத்து வரும் 5 அல்லது 10 வருடங்களுக்கு வரி அறவிடுவது இவ்வாறு தான் என்பதை அந்த நாட்டு முதலீட்டாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போது மக்களுக்கு ஏதாவது தெரிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, அந்த வீடு எப்படி வாங்குனீங்க, அந்த வீடு வாங்குறதுக்கு காசு எங்கேருந்து வந்தது, நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிலம் ஒன்று வாங்குறீங்க, அந்த நிலம் வாங்க காசு எங்கேருந்து உங்களுக்கு வந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ அதற்கான சரியான தரவுகள் உங்கள்கிட்ட இருக்க வேணும். அவர் கொடுத்தாரு இவர் கொடுத்தாரு என்று சொல்ல முடியாது. சரியா? நீங்கள் உழைத்து சம்பாதித்த சொத்தாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் உங்களிடம் பல கேள்விகள் இனி கேட்கப்படும். எரிபொருள் வரிசை யுகத்தை நினைத்து பாருங்கள், அமைச்சர் அரேன் பெர்னாண்டோ கூறுகிறார். குறுகிய 2 வருடங்களுக்குள் நாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திறமைசாலி என்பது நிரூபணமாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த முதல்ல நான் குறிப்பிட்டதை தான் அவர் தெரிவிக்கிறார். எனவே எரிபொருள் வரிசை யுகத்தை நினைத்து பாருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். சரி, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி மோசடி, அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை. சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மோசடிகள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு எச்சரித்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் பல்வேறு வங்கிகள், வணிக நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி நன்கொடைகள், பணப்பரிசுகள், வெற்றிகள், வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பெறுவதற்கு உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறு பகிரப்படும் போலி தகவல்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இது பண மோசடி மட்டுமில்லை. நேற்று காலை நாங்கள் அனைவரும் போற்றும் சிரேஷ்ட ஒளிபரப்பாளர், உலக அறிவிப்பாளர் என்று அனைவராலும் போற்றப்படும் BH அப்துல் ஹமீத் அவர்கள் மரணித்து விட்டதாக செய்தி, போலியான செய்தி பரப்பப்பட்டது நேற்று காலை தொடக்கம். அதற்கு பிறகு பலரும் அவரிடம் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கேட்டார்கள். பல சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் அவரது வீட்டுக்கு சென்று அவரது நலன் விசாரித்தார்கள். அவர் நலமாக இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தார், வெளியிட்டிருந்தார் சமூக வலைத்தளம், நான் நலமாக இருக்கின்றேன். ஆனால் யாரையும் இவ்வாறு இந்த செய்திகளை பரப்பியவர்களை அவர் திட்டி தீர்க்கவில்லை. அவருடைய பெருந்தன்மை, அவருடைய அனுபவம், மிக அமைதியான முறையிலே இது போன்ற வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எனவே சமூக வலைத்தளங்களில் இது போன்று உயிரோடு இருப்பவர்களுக்கும் ஆபத்து இருக்கின்றது, ஆபத்தான செய்திகளை வெளியிடுகிறார்கள். சரி, இப்படி இருக்கும்போது நிலைமை ரொம்ப மோசமாகி கொண்டு வருது. உங்களோட வீட்டில் பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனம். 16 வயது ஒரு பெண் பிள்ளையை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அங்வெல்ல பிரதேசத்திலே ஒரு மயானத்தில் வைத்து, பாலடைந்த ஒரு மயானத்தில் வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதெல்லாம் பார்த்து கொண்டே இந்த பேப்பரை, அதாவது இந்த பத்திரிகையை திருப்பினால் 7ஆம் பக்கத்தில் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, சந்தேக நபர் கைது. வவுனியாவில் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மாகரம்பை குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் குடும்பம் ஒன்றில் தந்தை சிறு குற்றச்செயல் ஒன்று தொடர்பில் வவுனியா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எனவே அவரது தாய் கூலி வேலைக்கு செல்கின்றார். பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் விட்டு சென்றிருக்காங்க இந்த 3 வயது பெண் பிள்ளையை. எனவே அவருக்கு பாலியல் தொல்லை, 3 வயது பெண் பிள்ளை. நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு வருது. உங்கள் வீட்டு பிள்ளைகள் கவனம். தினக்குரல் பத்திரிகையில் என்று ஒரு செய்தி வந்திருக்கின்றது. விடுதலை புலிகளிடமிருந்து என்னை பிரித்தவர் ரணில், காலியில் மக்களுக்கு தெரிவித்த கருணா. 2003ஆம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்கவே தன்னை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து வர அழைத்தவர் என்று கருணா என்று அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தான் 2003ஆம் ஆண்டு தன்னை விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து வருமாறு அழைத்தார். எனவே நான் வந்து விட்டேன் என்று கருணா தெரிவிக்கிறார். அமெரிக்காவுக்கு போனாங்க இலங்கை கிரிக்கெட் அணியினர். சூப்பர் 8 சுற்றுக்குள் கூட போக தகுதி பெறாமல் முதல் சுற்றிலே கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க அமெரிக்காவில் இரவு விடுதிகள், கிளப்புக்கெல்லாம் சென்றிருக்காங்களாம். அப்படியெல்லாம் கிளப்புக்கு அவங்க போக இல்லை, அது உண்மையாக இருந்தாலும் உடனே பதவி விலகுவேன் என்று அரேன் பெர்னாண்டோ சொல்கிறார். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவேன். 2024 T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு சென்ற இலங்கை கிரிக்கெட் அணி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சுற்றுலாத்துறை, காணி, விளையாட்டு, இளைஞர் விவகார அமைச்சர் அரேன் பெர்னாண்டோ தெரிவிக்கிறார். அவங்க அவ்வளோ நல்லவங்க இல்லை. அதாவது ஒரு நாட்டின்
கிரிக்கெட் வீரர்களுக்காக அல்லது அந்த நாட்டின் விளையாட்டு வீரர்களுக்காக அந்த நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் பேச வேண்டும், வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா முழு நாடே அவர்களை விமர்சிக்கும் போது விளையாட்டுத்துறை அமைச்சரும் விமர்சித்தால் மனரீதியிலே உளரீதியிலே அவர்கள் பாதிக்கப்படுவார். எனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இல்லை அப்படியெல்லாம் அவங்க போகலைன்னு பார்ப்போம். விசாரணைகள் நடைபெறுகிறது, எங்கெங்கெல்லாம் போனாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் போய் வெளியில் செல்ஃபி எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம், இங்கே ஷாப்பிங் செய்கிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம்னு அப்பே இவர் சொன்னாராம். அரேன் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு, எங்கே போனாலும் பரவாயில்லை. அதையும் அவர் சொல்கிறார், எங்கே போனாலும் பரவாயில்லை, ஃபோட்டோ எடுத்து மட்டும் சோஷியல் மீடியாவில் போடாதீங்க, சமூக வலைத்தளங்களில் பகிராதீங்கள் என்று சொன்னாராம். அதை கேட்காம போட்டிருக்காங்க. அதில் சிங்கள மொழியில் சொல்கிறாரு, இதிங் பொடி கொல்லோனே வயசட்டோம கரணம், சிறு பிள்ளைகள் சிறு வயதினர் இப்படியெல்லாம் செய்வார்கள், அந்த வயசுக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்ய தோன்றும் என்றும் அரேன் பெர்னாண்டோ இலங்கை கிரிக்கெட் அணியை பற்றி சொல்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது நவகமுவ பிரதேசத்திலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு முதல், நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவரா? பல வருடங்களாக நீங்கள் கொழும்பிலே ஃப்ளாட்ஸுகளில் வசிக்கிறீர்கள். அப்படி என்றால் அந்த ஃப்ளாட் உங்களுக்கு சொந்தமாக போகிறது. தினகரன் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கின்றது. அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கு ஜூலையில் வீட்டுரிமை பத்திரங்கள் முதற்கட்டமாக 8000 பேருக்கு வழங்க ஏற்பாடு. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தான் இதை அறிவிச்சிருக்கிறார். 8000 பேருக்கு வழங்க போகிறாங்க, முற்றிலுமாக 50000 பேருக்கு வழங்க போகிறாங்க. முதற்கட்டமாக மீந்து சென்புர, சிறிசர உயன, மெத்சர உயன, லக்முத்து செவன், சிறிமுத்து உயன ஆகிய திட்டங்களை மையப்படுத்தி உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நவகமுவ பிரதேசத்தில் இந்த பொசோன் பண்டிகையை முன்னிட்டு ஒல்மன் என்று சொல்லுவாங்க, பேய் வீடு, ஒல்மன் மந்திரை, அந்த பேய் வீடு ஒன்று ஏற்பாடு செய்து இளைஞர்கள் நடத்தியிருக்காங்க. அந்த பேய் வீடுக்கு தனது காதலனோடு ஒரு பிள்ளை வந்திருக்குது, பெண் பிள்ளை வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு போலீஸ் அதிகாரியின் மகள். அந்த பெண் பிள்ளையின் முன்னாள் காதலன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று இன்றைய தினமின பத்திரிகையில் வந்திருக்கு, பார்க்கலாம். நவகமுவ பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அவர் என்ன செய்து கொண்டிருந்திருக்கின்றார் என்றால், இதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வதா அல்லது பாருங்கள், நவகமுவ ஒல்மன் மந்திரேட்ட போலீஸ் துவ பெம்வதா சமக ஆவித். நவகமுவ பேய் வீட்டுக்கு போலீஸ் அதிகாரியின் மகள் காதலனோடு வந்திருக்கிறார். மினியட்ட சிட்டி பரண பெம்வதா கொண்டென் எதலா ගැටුම දුරදිගයයි 13ක් අපපිට. அதாவது முன்னாள் காதலன், இந்த பெண் பிள்ளையின் முன்னாள் காதலன் அந்த பேய் வீட்டிலே பிணப்பெட்டியில், சவப்பெட்டியில் படுத்திருந்திருக்கின்றார். அதாவது மரணித்த ஒருவராக நடித்து கொண்டிருந்திருக்கிறார். எனவே முன்னாள் காதலியை கண்டவுடன் அவரது தலை முடியை பிடித்து இழுத்து அடித்திருக்கிறார். அதற்கு பிறகு சம்பவம் பெரிதாகி 13 பேர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பேய் வீட்டிலே நடந்த பேயாட்டம். அடுத்ததாக நீங்கள் நினைப்பீர்கள், இந்த விமானத்திலெல்லாம் திருட்டு போகாது என்று. விமானத்தில் திருட்டு போயிருக்கின்றது. இலங்கை பயணி ஒருவரின், அபுதாபியிலிருந்து இலங்கை வந்த இலங்கை பயணி ஒருவரின் நகைகளை திருடியது யார்? லங்காதீப பத்திரிகையில் பார்க்கலாம். උඩු ගුවනේදී චීන යුවලක් ලාංකිකයාගේ බෑග්ගයට විදලා අබුදාබි සිට කටුනායක ගුවන් තොටුපළ බලා පියාසර කරමින් තිබූ ගුවන් යානයෙන් ගමන්ගත් ශ්‍රී ලාංකික මගියෙකුගේ ගමන් බෑකේ තිබූ රුපියල් 10,80,500ක් පමණ වටිනා රන් ගාණ්ඩ ඇතුළත් දේපළ. பார்த்தீங்களா, 10 லட்சம் பெறுமதியான நகைகளை சீன தம்பதி ஒன்று வானத்தில் வைத்தே பறக்கும் போதே கொள்ளையடித்திருக்கிறாங்க, திருடி இருக்காங்க. பேக்கில் இருந்து அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. சீன தம்பதிகள் இலங்கையரது நகையை திருடியிருக்காங்க. பல செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள், அவதானமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.